வணக்கம். ஸ்ரீ பாரதி தீர்த்த வேத பாடசாலையில் யோகா டீச்சராக இருக்கிற ஸ்ரீ மருது சுபாஷ் அவர்கள்ட்ட இன்றைக்கி பேசுவோம். எங்கள் பாடசாலையில் இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்க சுக்ல யஜுர்வேதமும் கிருஷ்ண யஜுர்வேதமும் 2 குரூப்பாக படிக்கிறாங்க. இதை தவிர அவங்களுக்கு சம்ஸ்கிருதம், யோகா, தமிழ், ஆங்கிலம் போன்ற சப்ஜெக்ட்ஸும் சொல்லித்தரப்படுது. இன்றைக்கி நம்ம அவங்களோட யோகா டீச்சர் ஸ்ரீ மருது சுபாஷ்ட கொஞ்சம் பேசுவோம். ராம் ராம், நமஸ்காரம் மேம். எஸ், லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸ்ரீ பாரத் தீர்த்த வேத பாடசாலாவுக்கு யோகா இன்ஸ்ட்ரக்டராக என்னை சூஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை கிராட்டிடியூட். அண்ட் என்னுடைய பேக்ரவுண்ட் அண்ட் என்னோடய யோகா ஜேர்னி அப்பா கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சுது. ஸோ அப்பா ஒரு யோகா டீச்சர். சின்ன வயசில் இருந்து யோகா கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் அண்ட் எக்ஸசைஸாக இல்லாமல் என்னோடய லைஃப் ஸ்டைலில் யோகா ஒரு பார்ட்டாக அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர் மை ஸ்கூலிங்ஸ், காலேஜ் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக அவுட் ஆஃப் ஹோம் டவுன் அப்படிங்கிறதுனால என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது யோகாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப வீக் ஆகிட்டேன் சரியான டயட் அண்ட் யோகா ஃபாலோ பண்ணாத காரணத்தினால. அண்ட் ஆஃப்டர் மை டிகிரி கம்ப்ளீஷன் என்னுடைய கோர் ஜாபில் ஜஸ்ட் ஒரு 6 months நான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன். அதில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத காரணத்தினால, மாறா ஹெல்த்தை நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண காரணத்தினால அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். நாம் ஏன் இந்த ஜாப்காக ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்னு யோசித்தேன். அண்ட் தென் ஹெல்த்தை நல்லா ஃபாலோ பண்ணுறப்ப தான் தோணுச்சு யோகாவுடைய இன்டெப்த் சயின்ஸ் என்னன்னு சொல்லி. அண்ட் இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். என்னுடைய பாடியில் நான் அவ்வளோ சேஞ்சஸ் பார்த்தேன். தென் இதை கேரி ஆக்கிக்கிட்டால் நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் ஒரு சர்வீஸ் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு எடுத்த ஒரு டெசிஷன் தான் இந்த ஜேர்னி. அண்ட் அதுக்கு முன்னாடி யோகா கிளாஸஸ் நான் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய இருந்துச்சு. எங்களுடைய யோகா சென்டர் அரவிந்த் யோகாலயம்னு சொல்லி தென்காசியில் லாஸ்ட் 13 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனிஹவ் ப்ரொஃபஷனல் ஆகிக்கிறப்போ அதுக்கான குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஸோ டாக்டர் ராஜமகேந்திரன் சார் என்னுடைய ஹத யோகா குரு. ஸோ அவங்க கிட்ட தான் நான் ட்ரைனிங் போனேன். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் யோகா அசோசியேஷனோட சர்டிஃபைடு யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஆனேன். அண்ட் என்னுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு டிஸ்டன்ஸ் கோர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் MBAல. அண்ட் யோகாவை நான் ஒரு ஏனியாக தான் பார்க்குறேன். இதன் மூலியமாக கம்யூனிட்டி ஆஃப் ஹியூமனிட்டிக்கு இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபியூச்சர் கோல்ஸ். ஸோ ஐ ஆம் ஹோப்பிங் த பெஸ்ட் அண்ட் ஐ எம் டூயிங் த பெஸ்ட். உங்கள் யோகா பயணத்தை எங்கள் கூட பகிர்ந்துனதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது எல்லாருக்குமே யோகாவில் இருக்கிற பல நன்மைகள் தெரிய வருது. இதில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு யோகா பண்ணுறதுனால என்ன நன்மைகள் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், இந்த கொஸ்டினை நான் எப்போதுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்ககிட்ட நான் இண்டிவிஜுவலாக கேட்பேன். நான் ஸோ பர்பஸ் ஆஃப் ஜாயினிங் என்ன ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் யோகாக்குள்ளே வந்திருக்கிறீங்க அண்ட் என்ன டேக்அவே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறப்போ அவங்க சொல்கிறது மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அண்ட் நல்ல ஃப்ளெக்சிபிள்னஸ் வேணும் அண்ட் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் அவங்ககிட்ட வரும். பட் நான் அவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, மோஸ்ட்லி நிறைய சூசைட்ஸ் நடக்குது டியூ டு ரிசல்ட் ஓரியன்டட். ஸோ முன்னெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க அந்த ரிசல்ட்டை நினச்சோ இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போல்லாம் எக்ஸாமுக்கு முன்னக்கூட்டியே அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் ஓரியன்டட் அப்ரோச் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது யோகா உணர்த்துது. ஸோ யோகாவில் எப்போதுமே அந்த மொமெண்ட்ல நாம என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணி அந்த ப்ராக்ரஸை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் யோகா பண்ணுறப்போ. ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே தேவையாக நான் நினைக்கிறேன். அண்ட் மென்டலி தே ஹாவ் டு ஸ்டேபிள். ஃபிசிக்கலி அவங்க எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறாங்களோ மற்ற எக்ஸசைஸ் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும், ஹெல்த்தியாக இருக்கலாம். பட் யோகாவில் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இந்த ரெண்டையுமே யுனைட் பண்ணி இது ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது யோகாவுடைய ஒரு முக்கியமான வேலை. அண்ட் இதை தாண்டி நான் வேற என்ன சொல்றது உண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். அந்த அட்மாஸ்பியர், யோகா பண்ணக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் ஹால் ரொம்பவே காமன், ரொம்ப சரைனாக இருக்கணும். ஸோ இதை நான் அடிக்கடி வலியுறுத்துவேன். ஸோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த யோகா பண்ணுற எஃபெக்ட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால டிசிப்ளின் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 2 தான் இப்போ இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த யோகா மூலிமா கிடைக்கக்கூடிய ஒரு டேக்அவே நான் நினைக்கிறேன். யோகானால் வர உடல் நலம் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற மனநலம்,
டிசிப்ளின், அந்த பலனை எதிர்பார்க்காம காரியம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் நல்லா எடுத்து சொன்னீங்க. இப்போது நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கும் கிளாஸ் எடுக்கிறீங்க, எங்கள் வேத பாடசாலையிலையும் கிளாஸ் எடுக்கிறீங்க. இதில் முக்கியமாக என்ன மாதிரி வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? எஸ், இதை நான் நோட்டீஸ் பண்ண உண்டு. ஸோ ஸ்கூலில் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் வேத பாடசாலையில் எடுக்கிறதுக்கும் என்னுடைய அப்ரோச் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுற விதம் அண்ட் அவங்களுக்கு எப்படி சொல்லி எடுக்கணுமோ அந்த அப்ரோச் ரெண்டு பேருக்கும் ஒரே சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் ஒரு ஸ்கூலுக்கு. பட் பாடசாலாவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஒரே மாதிரி நான் பார்க்கறதுனால இவங்ககிட்ட கொஞ்சம் லிபரலாக இருந்தால் நம்மளை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், அங்கே கொஞ்சம் லிபரலாக இருப்பேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நான் காமிப்பேன். பட் இந்த ரெண்டு பேர்ட்டுமே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளை எதிர்பார்த்து இருப்பாங்க, எப்போ யோகா சார் வருவாங்க. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த கியூரியாசிட்டி இருக்க கற்றுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி, ஸோ இது வந்து ரெண்டு பக்கமும் சேம் லெவலில் இருக்கும். ஸ்கூலில் நான் எடுக்கிறச்சே அங்கே எனக்கு வந்து ஒரு போஸ்டர் ஓரியன்டாக ஆசனா ஓரியன்டாக மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியுமே தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸோ மற்ற கிரியாஸோ இல்லை மெடிடேஷனோ எதுவுமே என்னால் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்குள்ள காம்படிஷனை பார்ப்பாங்க. பட் பாடசாலையில் எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. ஸோ அவங்களோட யோகாவில் எல்லா ஏரியாவும் நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுனால அது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இது எனக்கு கொடுத்த ஃப்ரீடம். இந்த ஸ்டூடெண்ட்ஸில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி லெவல். எஸ், ஆப்வியஸாக அவங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்பவே டிஃப்ரெண்ட் லெவல் இருக்குது. அண்ட் இதுக்கு காரணம் அவங்க ஃபாலோ பண்ண டயட் ஸ்டைல் தான். கண்டிப்பாக அது ஒன்று தான் நான் சொல்லுவேன். அண்ட் அவங்களுடைய டயட் ஸ்டைல்னால அவங்களுடைய எனர்ஜி லெவல் இந்த மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்கூல்லையும் சரி இங்கேயும் எடுக்கிறேன், ஒரு அட்வான்ஸ்டு போஸ்டர்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த அட்வான்ஸ்டு போஸ்டரை அவங்க கற்றுக்கிறப்ப ரெண்டு டைப் இருப்பாங்க. ஒரு டைப் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணக்கூடிய பசங்க இருப்பாங்க. அந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு முக்கால்வாசி அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்னொரு ரகம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வந்திருக்காது, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய டைப். ஸோ இந்த ரெண்டு டைப்பும் எல்லா பக்கமும் உண்டு. ஸோ அப்படி தான் பாடசாலையிலையும் நல்லா வரக்கூடியது, இனிஷியலாக பண்ணுறப்போ வரக்கூடியது ஒன்று இருக்குது. அண்ட் சுத்தமாக ட்ரை பண்ணுறப்போ எதுவுமே வராமல் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா, இது சுத்தமாக வர முடியாதவங்க நல்லா பண்ணக்கூடியவங்களோட காம்பீட் பண்ணுவாங்க. காம்பீட் பண்ணி அன்னைக்கு ஃபுல் டே ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த நாள் நான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ இந்த ரெண்டு பேரும் ஈக்குவலாக பண்ணி காமிப்பாங்க. ஸோ இந்த எனர்ஜி லெவல் வந்து நம்மகிட்ட ரொம்பவே நான் பார்த்துருக்கேன் நான். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முத்துசாமி சாராக இருக்கட்டும், ராஜி மேமாக இருக்கட்டும், அவங்க என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, சத்தம் போடுங்க பசங்களை, ஃபுல் டைமும் தலைகில நிற்கிறாங்க, இல்லை கீழே ரைஸ் பண்ணி நடக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. அண்ட் இதில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் இன்ஜூர் ஆகிருக்குது. அண்ட் வெரி ரேர்லி இது நடந்திருக்குது. பட் அவங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்கிறது நான் சொல்ல வரேன் நான். அண்ட் மோரோவர் அவங்களுடைய மெமரி பவர். ஸோ இந்த மெமரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஸ்கூலில் வந்து நான் ஒரு ஆசனா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஆசனா நேம்னு சொல்லுவேன், அதோட பெயர் காரணங்கள் சொல்லுவேன், எல்லாமே சொன்னாலும் நான் வீக்லி ஒன்ஸ் போகிறதுனால நெக்ஸ்ட் வீக் நான் போய் இந்த ஆசனா சொல்கிறப்போ அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு சுத்தமாக மறந்தே போயிருப்பாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் நடந்திருக்குது. பட் பாடசாலையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆசனா ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஏரியாவுக்கே வந்திருக்க மாட்டேன். ஒரு 1.5 months நான் அந்த ஆசனா, அந்த ஸ்பிளிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை இன்வர்ஷனாக இருக்கட்டும், ஸோ இப்படி ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு ஆசனா ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். ஒரு 1.5 months நம்ம அந்த ஆசனா பண்ணாமலே இருந்துட்டு அதுக்கு அடுத்ததாக நான் அந்த ஆசனா நேம் மட்டும் சொல்லி நான் பார்ப்பேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசனா நேமை நான் சொல்லுவேன். சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த 20 பேரில் ஒரு 7 பேராவது மினிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பண்ண ஆரம்பிக்கிறத பார்த்து பாக்கியக்கூடிய 13 பேர் அந்த போஸ்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் நல்லாவே நோட் பண்ணியிருக்கேன். அவங்க அந்த ஆசனா நல்லா உள்வாங்கிப்பாங்க. அந்த கிராஸ்பிங் பவர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்வேன் நான். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நான் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யோகாவை வந்து ஒரு எக்ஸசைஸாக பார்க்குறாங்க. அது என்னதான் நம்ம வந்து புஷ் பண்ணாலும் மற்ற ஸ்கூல்ஸோட அவங்க காம்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்டோட அப்ரோச்சும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பாடசாலையில் அவங்க ஃபிலாசபியாகவும் யோகா பற்றி படிக்கிறாங்க. அட் த சேம் டைம்
அவங்க யோகாவை நல்லா உள்ள கிரகிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா பல வித்தியாசங்கள் எடுத்து சொன்னீங்க. இப்போது போன வருஷம் நம்ம பாடசாலை குழந்தைங்களோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் யோகா காம்படிஷன் போயிட்டு வந்தீங்க இல்லையா? அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் டு ஸ்ரீ ராமச்சந்திரன் சார். ஸோ அவங்க வந்து இதை இனிஷியலாக ஒரு அனுமதிக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பசங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் இதோட சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ பசங்க எப்போதுமே நான் ரெடியாக தான் வச்சுருந்தேன். அவங்களுக்கு நான் அலர்ட் கொடுத்தே வச்சுருந்தேன், காம்படிஷன் டைம் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அந்த ஜூரிஸ் அங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், இது எல்லாமே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ப்ராப்பராக பண்ணாங்க. அண்ட் சொல்லப்போனால் இதை வந்து முத்துசாமி சார் வந்து ஒவ்வொரு ஜூரிஸ்கிட்டையும் பசங்களை கொண்டு போய் அவங்க தான் விட்டு அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வச்சாங்க. அப்படி இருக்கச்ச ஒரு ஜூரி சொல்லியிருக்காங்க, பசங்க நல்ல ஸ்டேபிளாக நல்ல அந்த போஸ்டரில் ரொம்ப நேரம் நின்று பண்ணுறாங்க, நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் அங்கே கிடைச்சதா சொல்லி சொன்னாங்க. அண்ட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கலந்துக்கிட்ட இடத்துல டாப் 50 வந்திருந்தாங்க, டாப் 100 இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்க மட்டுமே ஒரு 4-5 பேர் அந்த ப்ரைஸஸை வின் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் என்னன்னா, ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஹாலில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு டீம் மாஸ்டர், அவர் வந்து அந்த அவருடைய மணி ஒரு 1500 கீழே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அது நம்ம பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணில் பட்டு அமித் தான் அந்த அமௌண்ட்டை எடுத்து கொண்டு போய் அவர் 20 feet ரீச் ஆகிறதுக்குள்ள கொண்டு போய் கையில் கொடுத்து வந்திருக்காரு. இது எனக்கு அந்த சுச்சுவேஷனில் அப்போ எனக்கு தெரியாது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. அண்ட் காம்படிஷன்லாம் முடிஞ்சு ஈவினிங் வந்து டீம் மாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே போயிட்டு கூடிய அந்த டைமில் தான் எனக்கு தெரிய வருது, ஒரு மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் கூட்டு வந்த பசங்க தான் சார், நான் உங்களை அவங்க கூட தான் சேர்த்து வச்சு பார்த்தேன், நீங்கள் கூட்டு வந்த பசங்க அதில் ஒருத்தர் வந்து நான் கீழே ட்ராப் பண்ண மிஸ் பண்ணினேன் ஒரு அமௌண்ட்டை வந்து என் கையில் வந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா, அந்த பையனுக்கு ஒரு மணி வேல்யூ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து அவனுடைய பாக்கெட்டில் வச்சுருந்துருப்பான். ஸோ மோர் தென் தட் அவனுக்கு அதில் ஹியூமன் வேல்யூ, அந்த ஹியூமனோட எமோஷன் தெரிஞ்சதுனால மட்டும்தான் அவனால் என் கையில் கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இப்படி நம்ம டீச் பண்ணணும், யோகாவில் டீச் பண்ணுறப்பவுமே அதுலேயே இந்த ஏமம் நியமம் எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பார்ட் தான். ஸோ இதுவுமே நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதை நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிது. ஸோ அங்கே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இதனுடைய ஃபுல் கிரெடிட்ஸ் நான் எதுக்க முடியாது. ஏன்னா ஃபிலாசபி அண்டு யமம் நியமம் வந்து அவங்க பாடசாலையிலே மற்ற குருஜி மூலியமாக படிக்கிறதுனாலையோ என்னமோ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அவங்களுடைய கேரக்டர் வந்து அங்கே வெளிப்படுத்துறது வந்து ரொம்பவே ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் ஆல்சோ வித்யார்த்திஸ் டூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் வேல்யூபிள் டைம் மேம். அட் லாஸ்ட்டாக இந்த இடத்துல நான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னுடைய கிராட்டிடியூட் டு ஆல் த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், கேர்டேக்கர்ஸ், மேனேஜர்ஸ், ட்ரஸ்டீஸ், யூ அண்ட் ராம்நாராயண் சார். ஸோ உங்களுடைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய அப்ரிஷியேஷன் வந்து ரொம்பவே கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. அண்ட் அதனால தான் என்னால் ரொம்ப ஃப்ரீடமாக ட்ரெயின் பண்ணவும் முடிஞ்சது. ஸோ அதுதான் என்னுடைய ட்ரைவிங் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அப்ரிஷியேஷன் வந்து கண்டினியூஸாக எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் கருதுறேன். அண்ட் ரொம்ப லக்கியாகவும் ஃபீல் பண்ணுறேன். இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் இப்படி ஒரு அட்மாஸ்பியர், இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த லாக்டவுன் நம்மளை என்ன தான் ஸ்லோ டவுன் பண்ணியிருந்தாலும் வித்யார்த்திஸ் அண்ட் நானும் சரி ரொம்ப ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ அந்த நாள் டைரக்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏகப்பட்ட ஆசனாஸ் புதுசாக கற்றுக்க வேண்டியது லைனப் அவங்களுக்காக பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எப்போ அகைன் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதோ மறுபடியும் அந்த கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் மேலும் அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணும் விதமாக இன்னும் நிறைய காம்படிஷனுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் கேரண்டி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் வேல்யூபிள் டைம் மேம். நமஸ்காரம். ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு உடற்பயிற்சி மட்டும் சொல்லித்தராமல் மற்ற பல நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுத்து எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மென்டராக இருக்கிற ஒரு
யோகா டீச்சர் கிடைச்சதுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் யோகா துறையில் நீங்களும் பல வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.